நிறுவன தலைவர், நாடார் இனத்தின் ஒரே தலைவர், உண்மை தலைவர், எங்கள் உயிர் மூச்சு மாவீரர் நரசிங்க ராஜா அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடார் சமுதாயத்தில் பிறந்ததற்காக நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். அதற்கு ஒரே காரணம் மாவீரன் நரசிங்க ராஜா. ஒற்றை சொல், ஒட்டுமொத்த உலக வரலாற்றிலே இதுபோல் ஒரு உண்மை தலைவர், தாயுள்ளம் படைத்த தலைவரை நாம் காணவே முடியாது. நாங்கள் அனைவரும் தலைவரின் அருகில் இருந்து பார்த்ததை மட்டுமே உண்மை பதிவாக பதிவிடுகிறேன். உண்மை உணர்வோடு 4 பேர் இருந்தாலே போதும், 1000 பேரை எதிர்த்து நிற்க தைரியம் இருக்கிறது என்று எங்கள் தலைவர் அடிக்கடி எங்களிடம் கூறுவார். பொய்யாக 1000 பேர் 10,000 பேர் இருந்தாலும் நமக்கு அது தேவையில்லை. உண்மை நாடார் இன உணர்வோடு இருப்பவர்களுக்கு பணக்காட்டு படை கட்சி என்று நாடார் மக்களுக்காக ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைவரையும் எதிர்த்து நாடார் மக்களுக்காக நாடார் கட்சி பணக்காட்டு படை கட்சியை உருவாக்கியிருக்காங்க. இந்த கட்சி இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, நான் கொங்குமண்டலம், திருப்பூர், கோவை, ஈரோடு, சேலம், இப்படி கொங்குமண்டல பகுதிகளில் தலைவரோட வச்ச பெயரை வச்சுதான் நாங்கள் அனைவரும் பாதுகாப்பாக தொழில் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையாக சொல்றேன், எங்களோட வழிகள் வேதனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு வியாபாரிகள் நாங்க பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு எங்க தலைவர் இருக்கும்போது எங்களுக்கு என்னன்னு நாங்க நினைச்சு தைரியமா தில்லா நாங்க தொழில் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது, எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது. அதற்கு ஒரே காரணம் எங்கள் உயிர் மூச்சு மாவீரர் நரசிங்க ராஜா. அவைகளுக்கு எங்கள் உயிர் உள்ளவரை நன்றி அறிவிப்போம், நன்றி அறிவிப்போம். அவர்களின் வழியில் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் பயணம் தொடரும். பெருந்தலைவர் கல்வி கடவுள் காமராஜர் ஐயா நாடார் சமுதாயத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். உலகம் போற்றும் ஒரே உத்தமர். நம்மளோட குழந்தைகள்கிட்ட நாம தினமும் காமராஜர் வாழ்க்கையை எடுத்து கூறணும். அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் பட்ட கஷ்டம், முதல்வராக இருந்தும் எந்த சொத்து சொத்தும் சேர்க்காம ஏழை மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்து மறைந்த தலைவர். கல்வி, ஒரு மனிதனுக்கு முக்கியமானது கல்வி. கணக்கு போட தெரிஞ்ச வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். எனக்கு படிக்கணும் ரொம்ப ஆசை இருந்துச்சு, என் குடும்ப சூழல் படிக்கல. இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன். உங்கள் குழந்தைகளை நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, கல்லு மண்ணு சுமந்தாலும் சரி, எந்த வேலைகளை செய்து உங்கள் குழந்தைகளை படிக்க வைங்க. இதெல்லாம் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். அதே போல நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை யார் முதலில் தைரியமாக குரல் கொடுத்தாங்க நீங்களே பாருங்க. எண்ணற்ற தலைவர்களை நான் பார்த்திருக்கேன். எல்லா இடத்திலையும் நான் உண்மையிலே சொல்றேன், நம்பி போன நாடார் சமுதாய மக்களை அடமான வைத்து தங்கள் வயிறை வளர்த்து மட்டுமே செஞ்சிருக்காங்க. ஏன் தலைவர் அப்படி கிடையாது. எங்களை எந்த இடத்துலையும் அடமான வச்சதே கிடையாது. தலைவர் நினைச்சா முதல்வர் இல்ல, பிரதமர் போய் சந்திக்கலாம், சந்திக்க மாட்டாங்க. எங்க மாதிரி உணர்வுல உண்மை நாடாரோட இருக்கிறவங்க மட்டும்தான் சந்திப்பாங்க. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம், பாக்கியமா நான் நினைக்கிறேன். நிறைய பேர் தலைவர் பார்க்கறதுக்கு கேட்டுட்டு இருக்காங்க.